கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் பெயரால் வாழ்த்துகின்றேன். நிறைவானது வரும்போது குறைவானது அப்படியே கொஞ்சம் சந்தோஷம் முகத்தோடு பார்த்து சொல்லுவோம். நிறைவானது வரும்போது கொஞ்சம் சிரிச்சமாக சொல்லுங்கப்பா, பக்கத்தில் பார்த்து. நிறைவானது வரும்போது குறைவானது நம்மை விட்டு சென்றுவிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், நிறைவானவனுடைய ஆண்டவர் மட்டுமே. இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் போதனையானது ஆண்டவர் தன் சீஷன்மார்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு போதனை தான். ரொம்ப எளிமையான உதாரணங்களை தான் ஆண்டவர், பெரிய பெரிய வொக்காபுலரிலாம் தமிழ் வொக்காபுலரி யூஸ் பண்ணல. எளிமையான மக்களை அவர் சந்தித்தார். அவர்களோடு கூட எளிமையான முறையில் பழகுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். தன்னுடைய போதனைகளால் அவர்களை அருமையான உபதேசங்களை கொண்டு ஆண்டவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கொண்டு வழி நடத்துகிறார். எத்தனை நம்புறீங்க? வார்த்தை தான் ஒரு மனுஷனை வளமாக்கும், புஷ்டியாக்கும், சுகமாக்கும், கேன்சர் வியாதிலிருந்து விடுதலையாக்கும். எத்தனை நம்புறீங்க? இந்த வார்த்தைக்கு இருக்கிற மகிமையும் வல்லமையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாவிட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க. சொல்லுங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கிடாமட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. காரணம், அநேக நம் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டிய முறையிலே புரிந்து கொள்ளாதபடினாலே, அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் அறிந்து கொள்ளாதபடினாலே நாம் அநேக விஷயங்களிலே நாம் தவறு செய்கிறோம், தடுமாறுகிறோம். நம்மால் அநேக விஷயங்களிலே நம்முடைய இயல்பு வாழ்க்கையை நாம் நடத்த முடியாமல் திணறுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு நல்ல ஒரு பாட்டு, இஸ்ரவேலின் ராஜாவே. அந்த பாட்டு போடுங்கப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, அந்த பாட்டு போடுங்க. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. திருக்கரம் என்னை தாங்கி உன் கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் அந்தே ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக
நன்றி நன்றி நாதா. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும். என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும். ரட்சிப்பை உயர்த்திடுவே, இயேசுவே. எல்லாம் கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எல்லாம் சோதரம் பண்ணுங்க, வாழ்த்த. ஹல்லேலூயா. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரே நன்றி சொல்ற ஆண்டவரே. கண்ணை மூடுங்க எல்லாரும், கருணை சொல்லு. நல்ல மனைவி கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே, நல்ல கணவரை கொடுத்தீங்க ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீங்களா ஆண்டவர், நல்ல ஒரு வேலையை கொடுத்தீங்க ஆண்டவரே. நல்லையோ பேர், எத்தனையோ பேர் சாப்பிட முடியலப்பா, இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு நல்ல வாயை கொடுத்தீங்களே ஆண்டவரே. நல்ல என் ஹார்ட் எதை ஏங்குதுப்பா, கிட்னி ஏங்குதா ஆண்டவரே, கண்ணு ஏங்குதா ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ளவளாயிருங்கள். சொல்லுங்க, நான் நன்றியாயிருப்பேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த வளங்களுக்காக, நலங்களுக்காக, சோகங்களுக்காக நான் உயிருள்ள மட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா. எல்லாம் கைகளை தட்டி சந்தோஷமா சத்தமா ரெண்டு கையை தட்டி. மனோ தத்துவ டாக்டர் சொல்றாரு, நல்லா சந்தோஷமா கை தட்டி, நீ மகிழ்ச்சியா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வாழ்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா கை தட்டி. உன் முகத்தை மூணு வச்சுக்காத, சந்தோஷமா வச்சு இதோட சந்தோஷமா வாழ்ந்தா இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்டா வாழலாம். இல்லட்டா நம்ம நாளை நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலவெளியில எனக்கு ஒரு அழகான கவுன்சிலிங் லோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த போதனை ஒரு மிக அருமையான ஒரு போதனை. கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். எதை பற்றி? எதை பற்றி? பக்கத்தில் சொல்லுங்க, எதை பற்றி கவலைப்படாத. இந்த பேசிக் நீட்ஸ், ஒரு மனுஷனுடைய தேவை, அத்தியாவசிய தேவை என்ன ஒரு மனுஷனுக்கு? உணவு, உடை, உறைவிடை. என்ன அருமையான தத்துவமா! ஆண்டோடைய தியாலஜி, ஆண்டுடைய இறைத்துவம், இறையில் ஆழ்த்துவம், அதே மாதிரி ஆண்டுடைய தத்துவங்கள் எல்லாம் எளிமையானது, மிகவும் உதாரணமானது, சக்தி வாய்ந்தது. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பிழிஞ்சு சாரமாக கொடுக்குறாருயா. அல்லேலூயா. வாசிங்க, லூக்கா எழுதின நற்செய்தி புஸ்தகம் 2 பகுதியில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம். பைபிள் கொண்டதும் எல்லாரும் பைபிளை தருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6 12ஆம் அதிகாரம் 22 34 வரை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 34 வரை வாசிக்கலாம். 2 பேர் லூக் முன்னால் வாமா, ரூபி முன்னால் வாமா, 2 பேர் முன்னால் வாங்க. 2 பகுதி வாசிக்கலாம். லூக் சாப்டர் 12 verses 22 to 34, மேத்யூ சாப்டர் 6 verses 25 to 34. வாங்க வாசிங்கப்பா.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 12 வசனம் 22 முதல் 34 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டச்சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் இவையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஆண்டவரை அறியாத வேற ஒன்றும் இல்லை. உலகத்தார் யாரு? இவைகள் எல்லாம் உலகத்தார் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, நம்முடைய பிதாவானவர் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அரிசி வேணும், பருப்பு வேணும், மிளகாய் வேணும், ஆண்டவர் அறிந்திருக்கார். அல்லேலூயா. துணி வேணும், துக்காணி வேணும், ஆண்டவர் அறிந்திருக்கார். அல்லேலூயா. எனக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எச்சரிப்பின் செய்தி வார்த்தை இவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கின்றார். ஓகே, வாசிமா. பயப்படாதே சிறுமந்தையே. இப்போ கூடவே அடிஷனல் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. எதுக்காக? சாப்பிடாத பத்தி பயப்படாதீங்க, உடையை பத்தி பயப்படாதீங்க, உங்களுடைய தூக்கம் உறவிடத்தை பத்தி நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உணவோட உடையோட உறைவிடத்தோட ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்க போறாரியா? கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்தையே பரம ராஜ்யத்தையே அவங்களுக்கு கொடுக்க போறாரு. நீ ஏன் கிழிஞ்சு போன துணிக்காகவும் பழுது சோத்துக்காகவும் உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்க? பரலோகத்தையே நான் கொடுக்குறேன். ஆண்டுடைய மகிமையான ஒரு ராஜ்யத்தை நான் அவர் கொடுக்கிறார் என்று வாக்கு கொடுக்கின்றார். சொல்லுமா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், இச்சு கொள்ளுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும். பழமையாய் பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள். கை தூக்கி சொல்லுங்க, நான் எனக்கு பண ஆசை இருக்கக்கூடாது. நிறைய பேர் வாய்த்தாலும் சொல்ல மாட்டேன்றீங்க, அப்படின்னா உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டு விசுவாசத்தை விட்டு வழிவிய போகிறார்கள். வாசிமா. குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். எத்தனை பேர் பரலோகத்துல சம்பாதி வச்சிருக்கீங்க? யோசித்து பாருங்க. ஓகே, சம்பாதித்து வையுங்கள். அங்கே பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ எல்லாரும் என்ன பாருங்க. இப்ப எல்லாரும் யோசிப்பீங்க, இங்க உங்க பீரோ சாவி எங்க இருக்குன்னு யோசிப்பீங்க. இப்போ சாவியே இல்லை வெங்கடேஷ், கவலையே இல்லை. சில பேர் யோசிப்பீங்க, நம்ம பத்திரம் காப்பி எங்கே வச்சுக்கிறது தெரியலன்னு யோசிப்பீங்க. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது. இப்படி சொன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது. இந்த கேடு கெட்ட இருதயம், திருக்கு பண்ற இருதயத்தை தான் இயேசு சொல்றாரு,
உன் உள்ளத்தின் வாயிலை எனக்காய் திறந்து வைப்பாயா? இதய கதவுகளை எனக்காய் திறந்து வைப்பாயா? நான் உனக்குள்ளே வந்து உன்னோடு வாசமாக இருக்க விரும்புகிறேன். நீர் விரும்புகிற ஆசையும் அந்தஸ்தையும் திருப்திகரமான வாழ்க்கையும் நான் அளிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த சின்ன இதயம் தான் இயேசுக்கு சொந்தமான இதயமாக மாறணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மார்த்தட்டி கத்துறோம். அல்லேலூயா. இதே பகுதியை மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு ஆக்கியோன் அதை இப்படிமா எழுதுகின்றார். வாசிமா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34வது வசனம் வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனிதின் பாடு போதும். கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நாளைய தினத்தை குறித்து நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து மரியாதையா விசுவாசிகள் என் கூட சேர்ந்து பாடுங்க. ரெடி? 1 2 3 4. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. அன்புக்குரிய விசுவாச மக்களே, இப்போ உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன். என்னுடைய கவலையிலிருந்து நான் வெளியேறுவதற்கு நான் என்ன யுக்திகளை கையாள வேண்டும்? இன்னைக்கு கவுன்சிலிங் ஓரியன்டட் கிளாஸ். உனக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து யோசித்து பாருங்க. ஒர்க் பண்ணுறவங்க மத்தியில் அநேக ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலை பலு அழுத்தம். இதில் வெளிவர முடியாமல் நம்ம ரூபி அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, ரூபி தங்கச்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, பயங்கர ப்ரெஷர். யாரால? மேல் இருக்கிற அதிகாரியால். நம்ம வேலை செய்கிற இடங்களிலே, பணியிடங்களிலே நமக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கும் மேனேஜர்ஸ் மூலமாக அல்லது இந்த மேலாளர்கள் மூலமாக நமக்கு சில அழுத்தம் வரும்போது அந்த அழுத்தத்தை அவுட் டு ஓவர் கம். இந்த மன அழுத்தத்துக்கு எல்லாரும் என்ன பாருங்க, மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்குதா? மனநோய் மருத்துவ நிபுணர் சொல்லக்கூடிய சில யுக்திகள் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துங்க. என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து நான் விடுபட வேண்டுமானால், சில சமயத்தில் வீட்டில் துணி துவைக்கிறது கூட மன அழுத்தமாக இருக்கும். டெய்லி வந்து இவர் கைட்டி விட்டு போட்டு போயிட்டே இருப்பார். நான் துவைச்சி மடித்து வைக்கணுமா? துணியை பார்த்தோன்னே வீட்டுக்கார மேலே எரிச்சல் வரும், கோவம் வரும். துணியை பார்த்தோன்னே குழந்தை மேலே எரிச்சல் வரும், கோவம் வரும். வருதா வரலையா? நான் என்ன புதுசாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க? சில சமயத்தில் கிச்சன் ரூம் போன உடனே அங்கே தக்காளி இருக்காது, வெங்காயம் இருக்காது. தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, நான் சமையல் வேற வாழுதா எங்கள் வீட்டில்? வெளிநடப்பு செய்கிறேன். மன அழுத்தம். நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி நாம் சில சவால்களை சந்திக்கின்றோம்.
சில மன அழுத்தங்களை நாம் சந்திக்கின்றோம், சில வருத்தங்களை சந்திக்கின்றோம். இதை இன்னொரு மொழியாக்கத்தில் சொல்லும்போது, கவலையை பற்றி சொல்லும்போது, இந்த உலகத்தில் கவலை எல்லாம் மனுஷனே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்துல் கலாம் போயிட்டாரு, அவருக்கு கூட கவலை இருந்துச்சு. விண்வெளியில் ஆராய்ச்சிகளை செய்வதற்கு பல்வேறு யுக்திகளை மேற்கொண்டார். ஏன் சாதாரணமாக மில்டன் உட்காந்துறான் பாருங்க, அவனுக்கு கூட கவலை இருக்குது. என்னடா இது இல்லையடா, நாளைக்கு ஸ்கூல் போனால் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு கவலை. டோன்ட் வரி, பி ரெடி. சொல்லுங்க, டோன்ட் வரி, பி ரெடி டு ரிசீவ் த பிளஸிங் ஆஃப் காட். ஆண்டவரிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். சொல்ல கற்றுக்குங்க, நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். மனசில் ஒரு 10 முறை சொல்லி பாருங்களேன், உங்கள் கவலை உங்களை விட்டு போயிடுங்க. இதுக்கு பேர் தியானம். உங்கள் கவலையை மறப்பதற்கு நீங்கள் தியானங்களை மேற்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் எம்டி மைண்ட் சாத்தானுடைய ஒர்க் மாறிடும். நம்முடைய மனசு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் பிசாசு உட்காந்து என்ன பண்ணுவான், அதில் ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு என்ன பண்ணுவான், நம்மளை கிறுக்கன் ஆகிடுவான், கிறுக்கி ஆகிடுவான். அப்படி நம்ம மனநிலையை சீர்படுத்த வேண்டுமானால் தியானம் செய்ய வேண்டும், நல்லதுதான். ஆனால் அந்த தியானம் திருவசனத்தை கொண்ட தியானமாக இருக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய தியானம் திருவசனத்தை கொண்ட தியானமாக இருக்க வேண்டுமே தவிர, சூரிய கிரகணம் பிடிக்குது சந்திர கிரகணம் பிடிக்குதுன்னு சொன்னால் உனக்கு பிடிச்சிக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். நம்முடைய தியான பார்வை, தியான முறையானது, தேடுதல் முறையானது ஒருமுகப்படுத்த வேண்டுமானால், மனசை ஒருமுகப்படுத்த வேண்டுமானால், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கவலையிலிருந்து விருப்பட திருவசனங்களை தியானம் பண்ணுங்கள். சொல்லுங்க, அல்லேலூயா. செகண்ட், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசாதீங்க, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடாதீங்க, எப்போ பார்த்தாலும் கோபப்படாதீங்க. சொல்லுங்க, ஒரு முறை 10 முறை, ஆண்டவரே நான் இன்னைக்கு கோபப்பட மாட்டேன். பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும், பக்கத்தில் சொல்லுங்க, கோபம் வரும். ஆனால் பாவம் என்ன பண்ணும், கையில் இருக்கிறத தூக்கி அடிக்கும். நமக்கு வரக்கூடிய அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் அணுகுமுறைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தியானம் பண்ணுறது நல்லது, அது விசுவாச தியானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை சேர்ந்த, ஆண்டவருடைய வார்த்தைகளை சார்ந்த தியானமாக இருக்க வேண்டும். ரொம்ப நல்லது. ரொம்பவே நம்மளால் முடியல அப்படின்னா, யூ மஸ்ட் கோ அண்ட் சீ மனோதத்துவ டாக்டர். உன்னால் ரொம்பவே முடியலன்னா கண்டிப்பாக மனநிலை மருத்துவரை பார்த்து சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. இல்லட்டா அது மோசமாயிடும். சின்னதாக இருக்கும்போதே கொஞ்சம் கிளையிலே பிடிங்கி அடிச்சிட்டா மரமாகாது, மரமாயிடுச்சுன்னா மனுஷனாக இருக்க முடியாது. அப்போ நம்முடைய மனக்கவலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் சின்ன சின்ன யுக்திகளை, விவேகங்களை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை படிக்கலாம். யாராயிலும் இதுவரை இந்த வருஷத்தில் நல்ல புஸ்தகங்களை வாங்கி படிச்சிருக்கீங்களா? 1 ஐயா 2 3 அட படிக்கிறது பார்த்தானே இருக்கீங்க பக்கத்தில் உட்காந்து, அது கூட கிடையாது, அதுவும் வேண்டாம். நான் சொல்கிறது ஒரு நம்முடைய அறிவுரை, ஆலோசனை. உங்கள் வாழ்க்கையில் சில நல் விசேஷங்களை படித்து கொள்ள வேண்டுமானால், கவலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால், கஷ்டங்களிலிருந்து பிரச்சனை விடுபட வேண்டுமானால், ஆன்மீக ஆவிக்குரிய நல்ல ஆலோசனை புத்தகங்களை நாம் வாங்கி படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிம்மதி வேணும்னா அடுத்தவங்களை பார்த்து கற்று ஒரு பக்கம் தானே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமான முறையில் இருக்கணும். நல்லா சாப்பிடணும். 4 நாளைக்கு குளிக்கலாம், ஆரோக்கியம் இருக்குமா? நிறைய பேர் உபாசன்ற போர்வையில் 3 வேளை 4 வேளை சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம பட்டினி கிடந்து கீழே விழுந்துருவாங்க. சரீரம் ஆரோக்கியமாக இருக்குமா? ஏசாமி சொன்னாரா 4 வேளை நீ உபாசம் பட்டினி போட்டு நீ மயக்கம் போட்டு செத்துருன்னு சொன்னாரா? நோன்பிருத்தல் அவசியம், உபவாசம் தேவை. ஆனால் ஏன் அது தேவை என்பதை புரிந்து வாழ வேண்டும். நான் உபவாசம் பண்ணுறேன்றதுக்காக பாருங்க நான் ஜெபம் பண்ணுறேன், பாருங்க நான் உபவாசம் பண்ணுறேன், நம்ம கிழிஞ்சு போன மூலத்தை மறுபடியும் தட்டுன்னு உட்காரக்கூடாது.
நீங்கள் உபவாசிக்கும் போது அரைக்கழுதை பூட்டி கொண்டு தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி தேவசமூகத்தில் உட்காரு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பரமபிதா உனக்கு பகிரங்கமாக வெளியரங்கமாக பலனடிப்பார். நான் உபவாசம் பண்ணுறேன்னு அடுத்த பேர் சொல்லிட்டு செய்வது உபவாசம் அல்ல, பிறருக்கு தெரியாமல் செய்வது உபவாசம். அல்லேலூயா. நோன்பிருத்தல். அப்படி நாம் நோன்பிருக்கும் போது நம்முடைய சில பிரச்சனைகள், நோன்பிருக்கும் போது நாம் உபவாசிக்கும் போது என்ன செய்கின்றோம், ஜெபிக்கும் போது என்ன செய்கின்றோம், நாம் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். எல்லாரும் என்ன பாருங்க, யாரை நோக்கி பார்க்கணும்? கொஞ்ச நாளுக்கு முன்னால் இங்கே ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம், ஃபேமிலி கவுன்சிலிங் ப்ரோக்ராம். ராதிகா வெங்கடேஷன் ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தாங்க. யாருக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, ஜஸ்ட் லுக் யுவர் நெக்ஸ்ட் பர்சன். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாருங்க. அப்போ ராதிகா சொல்லுது, இதுவரை எங்கள் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் வீட்டுக்காரம்னா நான் உட்காந்து பார்த்ததே இல்லை. அட பாவீங்களா, பாருங்க, வாழ்வுங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. உன் முகத்தை பாருங்க. நாம நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற புருஷன், மனைவி, பிள்ளைகள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய சிந்தைகள் மாறுகிறது, நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது, நம்முடைய சூழ்நிலையிலும் மாறுகிறது. இன்னொரு காரியம், நம்ம கவலையிலிருந்து நான் வெளியே வர வேண்டுமானால், பிரஷர்லேருந்து வெளியே வர வேண்டுமானால் உங்கள் உணர்வுகளை பிறருக்கு வெளிப்படுத்துங்கள். எல்லாரும் என்ன பாருங்க, you communicate with someone who can listen to you. திருமணமான பிள்ளைங்க இருக்கீங்க, திருமணம் ஆகாதவங்க, வாழ்ந்து இருந்தவங்க இருக்கீங்க நிறைய பேர். நாம் சொல்லாலே நிறைய பேர் அடித்து சாவடிச்சிருவோம். கல்லால் அடித்து செத்தவங்களோட சொல்லால் அடித்து செத்தவங்க தான் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறான். என்ன பார்க்கீங்களா? சொல்லால் அடித்து அடுத்த ரணப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. யூ பிகேம் ஏ கவுன்சிலர் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர். ஒரு குடும்பத்தின் நல்ல குடும்ப ஆலோசகராக நீங்கள் மாறலாம். இது பைபிள் சொல்கிற சத்தியம். அல்லேலூயா. திருவிவிலியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? திருந்துங்க, திருந்தி வாழுங்க, திருந்து வாழ்வதற்கு நீங்கள் உதாரணமாக மாறுங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவரை ஒருவர் முகத்தை நாம் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்கிறோம். வி அண்டர்ஸ்டாண்ட் த பெட்டர் வே. மேலான முறையிலே நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறோம். நான் எத்தனை முறை சொல்கிறேன், நீ கேட்குறியா? நீ சொல்கிற மாதிரி சொன்னால் தானே கேட்குற மாதிரி கேட்பார் அவர். நீ போயினே சொல்லும் போது தான் அவர் வந்துனே கேட்டுன்னு வர்றாரு. கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புகளை நாம் பயன்படுத்தும் போது, நாம் ஒருவருக்கு ஒருவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது, யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் சைக்கிள் டியூப் தெரியும்? அது பிக்சரில் போடுப்பா, பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த சைக்கிள் டியூப்பில் எவ்வளோ தூரம் காற்று அடிக்கிறோமோ நல்லது, ஆனால் எவ்வளோ தூரம் தான் அடிக்கணும்? சைக்கிள் டியூப்புக்கு எவ்வளோ காற்று இருக்கணும் வெங்கடேஷ்? 20 பாயிண்ட். டூ வீலர் டியூப்புக்கு ஆனால் இப்போ 60 அடிச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் அடிச்சுருக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர். We give more pressure to someone who is very interested to our family members. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற புருஷனையோ அல்ல மனைவியோ நாம் என்ன பண்ணுறோம்? தேவையில்லாத அளவுக்கு பம்ப் அடிக்கிறோம். அது வெடிச்சிட்டு அப்புறம் தேடணும் போகிறோம், சைக்கிள் பஞ்சர் போட தேடுறோம். என் வாழ்க்கை பஞ்சர் ஆனால் ஒட்டு போடுறதுக்கு ஆள் கிடையாதுயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை பஞ்சர் ஆனால் ஒட்டு போட அங்கே டிங்கரிங் ஜாபு கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்காக, அல்லேலூயா, வாழ்க்கை வளர்வதற்காக, அல்லேலூயா, அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தான். இதெல்லாம் தான் ஏசப்பா சொன்னாரு, கவலைப்படாத, நீ ரொம்ப யோசிக்காத, நீ ரொம்ப முயற்சிக்காத. சண்டே இஸ் நாட் அ ஹாலிடே, இட்ஸ் அ ஹோலிடே, சாபத் டே. ஆண்டவருடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய நாள். இப்போ அரபி தேசத்தில் அவன் வெள்ளிக்கிழமை கொண்டாடுறான், வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறான், ஆராதிக்கிறான். அதனால ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்த சர்ச்சைக்கு வரலன்னா ஆபத்தா, அநியாயமா, ஆசீர்வாதமா? உனக்கு ஏதாவது ஒரு விசேஷ வேலை இருக்கும் என்று சொன்னால் சண்டே நீ தவிர்த்தால் பரவாயில்லை.
அது கூட சரி கிடையாது. ஆனால் யூ மஸ்ட், பைபிள் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஒர்க்கு லோடை குறைச்சிக்கோ அப்படின்ட்டார். 6 நாள் வேலை செய்ய, 7ஆம் நாள் ஓய்ந்து. நான் அந்த நாள் கூட வேலை செய்வேன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சால் ப்ரெஷர் வருமா வராதா? இப்போ ஏன் பிபி டேப்லெட், டாக்டர் பிபி டேப்லெட் கொடுக்கணும்? சில பேருக்கு 5 mgன்றான், சில பேருக்கு 15 mgன்றான், சில பேருக்கு 30 mgன்றான். எனக்கு சில வேலையில் கேட்டால் இதில் சீனியர் ஜூனியரு மோஸ்ட் சீனியர்லாம் இருக்காங்க பிபி டேப்லெட் சாப்பிட்றவங்கள. அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, நம்ம பிபி குறையணும்னா, ப்ரெஷர் குறையணும்னா இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டோடைய வசனத்தை நோக்கி பாருங்க, ஆலயத்தை நோக்கி பாருங்க. இப்போ ஆண்டவர் ஒரு வித்தியாசமான டீச்சிங் கொடுக்குறாரு. 3 காரியத்தை ஆண்டவர் முதன்மைப்படுத்துகிறார். அவர் முதல் சொல்றாரு, காகங்களை கவனித்து பாருங்க. திரும்பி சொல்லுங்க. இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ காகத்தை பார்த்துட்டாங்களா? காகத்தில் எத்தனை விதமான கலர்ஸ் இருக்குது காகங்களில்? மில்டன் சொல்லு. பிளாக்கு, ஒயிட் காகத்தை பார்க்கல நீ, அவன் கருப்பு காகத்தை மட்டும் தான் பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் காகத்தை கவனித்து பாருங்கன்னு சொன்னார்? எல்லாரும் பேசுங்க, மௌனமா இருக்காதீங்க. 1-2 உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. இந்த வாத்தியாரெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க ஸ்கூல்ல படித்தாலும் கூடி வாழும் முறைமையை கற்றுக்கொள்ளுங்கள், காகங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அது தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழும். எத்தனை பேர் காக்கா செத்து விழுந்ததை பார்த்துருக்கீங்க? அது விழுந்தப்போ எல்லா காக்காயும் கூட்டி சேர்த்துறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் துரத்தி அமைச்சிருவோம். ஒரு வீடு வாடகைக்கு வந்த குடும்பத்தில் அந்த வீட்டு ஓனர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் தான் வாடகை கொடுத்துறேன், நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர, அண்ணன் தம்பியெல்லாம் வந்து வீட்டுக்கு போகிறானே அப்படின்றாங்களாம். என்ன பிரச்சனை? இந்த வீட்டில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வாழ முடியல. இப்போ நீ யோசித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பார்த்துருக்காருன்னு சொன்ன ஆண்டவர், உன் மாமியாரோட ஒழுங்காக வாழ்கிறியா? மாமனாரோட ஒழுங்காக வாழ்கிறியா? நாத்தனாரோட வாழ்கிறியா? உன் தாய் தகப்பனோடு ஒழுங்காக வாழ்கிறியா? போய் காக்கா கிட்ட கற்றுக்கோ. பகிர்ந்துண்டு வாழ்வாரே வாழ்வோர். எத்தனை பேர் வீட்டில் இருக்குது, எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி பைபிள் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு பைபிள் மட்டும் பார்த்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிற கூட்டம் வந்து சரியான கூட்டம் இல்லைங்க. பி ப்ராக்டிக்கல். அல்லேலூயா சொல்லுங்க. நான் நடைமுறை கிறிஸ்தவனாக வாழணும், நான் நடைமுறை கிறிஸ்தவனாக வாழணும். இயேசு சொன்னதை அப்படியே என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். பாருங்க, விருந்தோம்பலர் விசேஷமான பறவை காக்கா. பாருங்க, தனக்கு ஒரு பொருள் கிடைச்சா அடுத்து காக்கான்னு கூப்பிட்டு, காக்கா கூட்டத்தை பாருங்க. யாருங்க அவனுக்கு தெரியல, நமக்கு தெரியும் யாரு கற்றுக் கொடுத்தாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. காகங்களை கவனித்து பாருங்கள். அடுத்த ஆண்டு சொல்றாரு, பறவைகளை கவனித்து பாருங்கள். அது எப்பவுமே கூட்டத்தோடு கூட்டமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகும். எத்தனை பேர் அன்னப்பறவை கூட்டத்தை பார்த்துருக்கீங்க? அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் பார்க்குற விதத்தை பார்த்தா என்னவோ நான் என்ன புதுசாக சொல்கிற மாதிரி கேட்டுக்கிறீங்களே. எத்தனை பேருக்கு அன்னப்பறவை தெரியும்? அன்னப்பறவை சுபாவம் தெரியுமா? தண்ணீரை எவ்வளவுதான் பாலம் இருந்தாலும் பாலம் மட்டும் உறுதி கொடுத்து எடுக்கக்கூடிய சக்தி. இதுதான் ஆளுநரு. இந்த உலகத்தை நீங்க வாழ்றீங்க. இந்த உலகத்தை அசத்திய உலகம், அநாகரிக உலகம், தர்மமற்ற உலகம், தீமையான உலகம், பொல்லாத உலகம். பக்கத்துல இருக்கவே நல்லவன் சொல்லுங்க. ஃப்ரண்ட் பேக்ல உலகம்லாம் நமக்கு எதிரியாவே வாழ்வான். ஆனால் வேதம் சொல்கிறது, அனைத்தையும் சோதித்து அறிந்து நலமானது பார்த்து சொன்ன அனைத்தையும் சோதித்து அறிந்து வேண்டியது. நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க மோசமானவங்களா உத்தமாரியா, இவங்க கூட சேர்ந்தா நம்ம கெட்டு போவோமா நல்லா தெரிஞ்சு பழகுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. யாரு கூட பழகுறாங்க, யாரு கூட போறாங்க, யாரு கூட வராங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போறாங்களா? விசுவாசிகளே,
your children to learn good habits. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொடுங்க. நொறுக்கு தீனெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டா பண்றது வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும். நல்ல பழக்க விசேஷங்களை பழக்க தோஷங்களை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையிலே நாம் வாழ்வோம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையானது மன அமைதியை தரும், மன நிம்மதியை தரும். அல்லேலூயா. இன்னைக்கு மன அமைதி நம்மை விட்டு பறி போகுது என்றால் நம்மக்கிட்ட என்ன இல்லை? சுத்தம் இல்லை, தூய்மை இல்லை, அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை நாம் கடைபிடிப்பதில்லை. ஆகைப்படினாலே நாம் நம்முடைய மன நிம்மதி நாமே கெடுத்துக் கொள்கிறோம், பிறர் நம்மை கெடுத்து விடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன அழுத்தத்தை குறைவுபடுத்துங்கள். கூடுமானவரை எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குதோ, எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ யோசித்து பாருங்க. 20 பாயிண்ட் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வச்சா வெடிச்சிடும். நம்ம வீட்டில் குக்கரில் 10 விசில் ஒன்று ஆச்சுன்னு இருந்தால் எப்படி இருக்கும் குக்கரு? ஓவர் ப்ரெஷர் உயிர் சேதத்தை உண்டாக்கும். ஓவர் ப்ரெஷர் உடம்பு காக்காது வெறுப்பாக்கும், உயிர் சேதத்தை உண்டாக்கும். அப்போ நாம் மன அழுத்தத்தை குறைவு செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். எதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்தா, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் உட்காடுறீங்க, அங்கே உட்காந்தாவே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் உணர்வு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுங்க. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீங்க, உன்னால் அந்த காரியத்தை ஈடுகட்ட முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை அப்படியே என்ன பண்ணுறங்க? மூடி வச்சிருங்க. அந்த சப்ஜெக்டை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போங்க. ஏன் சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க, நீங்கள் செல்ஃபோனை எவ்வளோ நேரம் பார்க்கலாமா? அவங்க செல்ஃபோன் பார்க்கறது நிறைய பார்க்கறதில்ல, கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க. நம்முடைய செல்ஃபோனையும் நம்முடைய இன்டர்நெட் சாதனங்களையும் அதிகமான நேரத்தை நம்ம செலவிடக்கூடாது. அப்படி செலவிட்டால் என்ன ஆகும்? கட் அவுட் ஆகிடும். வெரி குட். நாம் கெட் அவுட்டுன்னு அனுப்புறதுக்கு முன்னால் நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம் எடுப்பது சால சிறந்தது. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னது எல்லாம் மறந்தால் கூட பரவாயில்லையா, ஒன்றாயில் ஞாபகத்தில் இருக்குதா? மன அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தியானம் செய்யுங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, நல்லது. அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன பண்ணும்? மற்ற பிரச்சனைகள் மற்ற காரியங்கள் வெளியே கொண்டு வரும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கையாளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கையாளுவதற்கு நேரப்பட தூங்கணும், நேரப்பட சாப்பிடணும், நேரப்பட மருந்து எடுக்கணும், நேரப்பட நம்முடைய அலுவல்களை செய்து முடிக்கணும். இது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இப்படி நாம் செய்யும்போது சில முறைகளிலிருந்து கவலையிலிருந்து நாம் விடுபடலாம். இப்போ பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? வேதாமத்தில் என்ன சொல்லுது? ஆண்டோட காகங்களை கவனித்து பாருங்கள் சொன்னார், பறவைகளை கவனித்து பாருங்கள் சொன்னார். அது மட்டுமல்ல, தாவரவியல் படித்தவங்க இருக்கிறீங்களா? இங்க பூக்களை கவனித்து பாருங்கன்னு சொன்னார், மலர்களை கவனித்து பாருங்க சொன்னார். என்ன ஒரு அழகான தத்துவங்கய்யா. இதெல்லாம் நாம் பார்க்கறதில்ல. எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அங்கெல்லாம் பாருங்கள், ஒரு அழகான தோட்டத்தையோ செடிகளையோ உண்டாக்கி வச்சுருவாங்க. ஏன்? கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த செடியெல்லாம் போய் பாருங்கள், அந்த பூவெல்லாம் பாருங்கள் அப்படின்னா. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு செடி வச்சுருக்கீங்க? மனம் திறந்து விடலாமா? வீட்டுக்கு ஒரு மரம் வைப்போன்னு கவர்மெண்ட் சொல்கிறான். திருச்சபைகள் சொல்லிக் கொடுக்கணும், வீட்டுக்கு ஒரு செடி வைங்க. அல்லேலூயா. அது எந்த செடியானா இருக்கட்டும், அந்த செடியை போய் காலையில் இருந்து பாருங்கள், தண்ணி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும், நம்முடைய மனம் குளிரும். மலர்களை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதுயா. நம்முடைய மனங்களை இழுக்கக்கூடிய சக்தி மலர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் மல்லிகைப்பூ பார்த்துருக்கீங்க? ஏன் சகோதரிமார்கள்லாம் மல்லிகைப்பூ வைக்கிறாங்க? ஆமாம், நல்ல வாசனையாக இருக்கு. அப்புறம் இதெல்லாம் கடவுள் படைப்பியா. நம்ம நிறைய சமயங்களில் we don't understand. சில சமயத்தில் சில தவறான போதனை. பூ வைக்கிறது தப்பு, பூத்தோட்டம் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணுறது தப்பு, குடும்பம் நடத்துறது தப்பு,
பிள்ளைகளுக்கு கூடாது. கெட்டுப்போன உபதேசங்களால் இன்றைக்கு உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல சீரான ஆரோக்கியமான ஒரு உலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் உருவாக்குற உலகம். பாருங்க, இன்னும் அருமையான ஒரு உதாரணங்களை, எளிய உதாரணங்களை. காக்கா பார்க்காத ஆளே இருக்க மாட்டான். மலர்களை பார்க்காத, பூக்களை பார்க்காத ஆட்கள் இருக்க மாட்டான். காகங்களை பார்க்க வேண்டும் சொன்ன ஆண்டவர் அதனுடைய நல்ல குணநலன்களை நீங்கள் படித்து வாழுங்கள். ரெண்டாவது, இப்போ ஆண்டவர் பறவையை பார்த்தா இன்னைக்கு விண்ணுக்கு என்ன பண்ணான்? விமானத்தை கண்டுபிடிச்சான். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு பறவை கூட்டத்தை பறக்க வேண்டும் என்ற நினைவுகளை இந்த உலகத்திலே உருவாக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு விமானம் என்ற சொல்லுக்குங்க இடமில்லை. அப்போ இறைவனுடைய அற்புத படைப்பு, அதை பார்த்துத்தான், இந்த கண்டுபிடிப்புகளை பார்த்துத்தான் இன்றைக்கு மனிதன் மெய்மறந்து போகின்றான். அநேக நல்ல காரியங்களை இந்த உலகத்தை செய்து கொண்டிருக்கின்றான். சாலமோனை சொல்றார் ஆண்டவர். பல பேரும் சொல்லிக்கலாம். சாலமோனுக்கு 700 மனைவிகளாம். எவ்வளோ? 3000 அடிஷனல் மனைவிகளாம். மொத்தம் எவ்வளோ? அதை தான் அவன் உன்னத பாட்டு எழுதும்போது சொல்றாரு, 1000 பெண்களுக்குள்ள ஒரே ஒருத்தி கூட நான் நல்லவளை பார்க்கலன்றா. இன்னும் அநியாயத்துமான பார்த்த பேசான்னு தெரில. 1000 பேருக்குள்ள நான் ஒருவளை நல்லவள் என்று பார்க்கவில்லை எழுதுகின்றார். ஆனால் இயேசு சொல்லும்போது 1000-ல் ஒருத்தர் இல்லை, 10,000ங்களில் சிறந்தவர். கையத்தட்டி கதை சொல்லுவேன். அல்லேலூயா. இவர் 1000-ல் ஒருவர் அல்ல, 10,000ங்களில் சிறந்தவர். 10,000ங்களில் சிறந்தோர். இதை சொல்ல முடியும். அல்லேலூயா. 10,000ங்களில் சிறந்தவர். அந்த சிறந்த தெய்வத்தை நாம் பார்க்கும்போது நாம் நமது கவலைகளை மறக்க முடியும். மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர முடியும். பிரியமானவர்களே, சாலமோன் பெரிய அரசவையிலே ஒரு சமஸ்த இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு பெரிய ஆளுநராக அரசனாக இருந்த போதும் கூட, ஆனால் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். சாலமோன், நீ என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாய், கேட்டுக்கொண்டாய், உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். சாலமோன் ஆண்டவத்தில் பார்த்து கேட்கின்றான், ஆண்டவரே, எனக்கு இந்த மக்களை ஆள்வதற்குண்ட புத்தியை தாங்கப்பா, ஞானத்தை தாங்கப்பா. எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் ஞானத்தை புத்தியை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா, பிள்ளைகளா, அறிவில், ஞானத்தில், படிப்பில் குறைஞ்சிருந்தா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுக்கணும். நான் கேட்குறியா? என்ன கேட்குறோமா? ஞானத்திலே நம்முடைய பிள்ளைகள் குறைவுள்ளவளாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அல்லேலூயா. பிரியமான அன்புக்குரியவர்களே, சாலமோன் முதற்கொண்டு இவைகளில் ஒன்றாகிலும் உடுத்ததில்லை என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் சாலமோன் கூட அழகழகான வண்ண மலர்களை பார்க்கும்போது இந்த மலர்களிலே மலருக்கு மலர் வித்தியாசம், மலருக்கு மலர் மேனி, கவர்ச்சி. சாலமோன் கூட இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தவில்லை. முதல் ஆடையை ஆண்டவர் போட்டு சந்தோஷப்படுத்தி பார்த்தார். எங்க போட்டார் முதல் ஆடையை? ஏதேன் தோட்டத்தில். என்ன ஆடை போட்டார்? தோல் உடைகளை உடுத்தி ஆண்டவரே ஆதாம் ஏவாள் என்ன பண்ண அனுப்பிச்சு வச்சாரியா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆதாம் ஏவாள் இலைகளை அவர்களை ஆடைகளாக உடுத்தியிருந்தார்கள். ஆண்டவர் ஆடையின் மீது அக்கறை கொள்ளுகிற ஆண்டவராய் கொரிந்திய திருச்சபைகளுக்கு ஆண்டவர் எழுதும்போது சொல்கின்றார், ஆண்கள் உடைகளை பெண்கள் உடுத்தலாகாது, பெண்கள் உடைகளை ஆண்கள் உடுத்தலாகாது. எல்லாரும் பாருங்க, ஆண் ஆணாக தான் இருக்கணும், பெண் பெண்ணாக தான் இருக்கணும். ஆண் பெண்ணாக மாறினாலும் ஆபத்து, பெண் ஆணாக மாறினாலும் ஆபத்து. ஏனென்றால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே குறையில்லை, படைப்பிலே தவறில்லை. ஆண்டவர் அனைத்தையும் மிகவும் தன்னுடைய சர்வ ஞானத்தினாலே சிருஷ்டித்து அழகு பார்த்தார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்முடைய ஆலோசனை கொடுக்குறார். வாசிங்க, பிலிப்பியர் எழுதின போவும் 4ஆம் அதிகாரம்
6-7 வசனம் வாசி. இப்போ பைபிள் வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கின்றார் என்பதை பார்ப்போம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க, எடுத்துருங்க. எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் என்ற வார்த்தையில நான் அப்படின்னு போட்டு பாருங்களேன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்திலும் என் சிந்தையிலும் மூளையிலும் ஹார்ட்டிலும் ஆண்டோடைய அமைதி தங்கும். எத்தனை பேருக்கு மூளையில் ஆண்டோடைய அமைதி வேணும்? இந்த மூளை மோசமானது, இது கோழி மூளை. நம்முடைய ஹார்ட்டு அமைதி இல்லாதது, அடிச்சிட்டே இருக்கும். டாக்டர் கையை பிடிச்சி பார்த்து நாடி துடி பார்த்து ஹார்ட்டு நின்று போச்சு அப்படின்றான். ஆல் அவுட்டு. ஹார்ட் அவுட் ஆனால் ஆல் அவுட்டு. இந்த ஆல் அவுட் பண்ணுற ஹார்ட்டை ஆண்டவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. இதயத்தை உண்டாக்கின ஆண்டவர், ஹார்ட்டை உண்டாக்கின ஆண்டவர். இப்போ சொல்ற அந்த ஹார்ட்டில் அமைதியை என்னால் மட்டும்தான் குடிக்க முடியும்னு சொல்கிறார். ஐ கேன் ஒன்லி கிவ் பீஸ். என்னை தவிர வேறு எங்கேயும் போன பேட்டி பீஸ் ஆகிடுவேன். என்ன ஆகிடுவேன்? பீஸ் ஆகிடுவேன். கம் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதியை வாழ்வை தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன். அன்புக்குரிய விசுவாச மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் ப்ரெஷர் இல்லாமல் வாழணும்னு சொன்னான், டென்ஷன் இல்லாமல் வாழணும்னா, பிபி ரைஸ் ஆகாமல் இருக்குன்னு சொன்னால், ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் ஆண்டோட சமூகத்திலே நீங்கள் கையாளுங்கள். ஆண்டோடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால், இங்க பாருங்க, வாட் எவர் ப்ராப்ளம் வி ஹோல்ட் டசன்ட் மேட்டர். எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவர்? உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை விட, ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற வலியை விட, இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வலி நிவாரணம். கழி தூக்கி ஒழுங்கா சொல்லுங்க, என்னுடைய வலி நிவாரணம் ஆண்டவர். அல்லேலூயா. நான் இந்த சுமை தாங்கி ஆண்டவர், என்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கிற ஒரு நிறைவிடமாக ஆண்டவர் விளம்புகின்றார். ஒருவேளை சிலருக்கு உங்கள் கஷ்டத்தை சொல்ல முடியாது. சொன்னால் வினம்லாம் பொழுது வந்தா போச்சு. மொத்த பேருக்கு என்ன பண்ணாங்க? நம்ம பாஷையில் அவருக்கு அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தை குறித்து சொல்லிவிடுவார்கள். ஆனால் இயேசுவிடம் நம்முடைய குறைகளை சொல்லும்போது, நம்முடைய கஷ்டங்களை சொல்லும்போது, நம்முடைய வலிகளை சொல்லும்போது, he can understand you in the better way and he will help you. சரியான விதத்திலே அவர் நம்மை புரிந்து கொள்வார். அதற்கேற்ற விதத்திலே அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம். இப்போ சொல்லுங்க, யார் அவங்கவுங்க கவலை, நம்ம கவலை நம்ம மேலே வச்சுக்கிறோம். யார் இந்த ஓட்டை சுமக்கிறது தெரியுமா? யார் இந்த ஓட்டை நடத்துறது தெரியுமா? யார் இதெல்லாம் பார்த்துக்கு தெரியுமா? யாரோ தெரியாது. இதில் ஒரு போராட்டம், இதில் ஒரு பிரச்சனை. வீட்டில் நான் இல்லைன்னா வீடு இல்லைண்ணா, நீ இல்லைன்னா வீடு இல்லையா? அந்த வீடு அங்கே தான் இருக்கும், நீ தான் இருக்க, நம்ம தான் இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, வீட்டின் தலைவர் ஆண்டவர். அவர் தலைவராக இருப்பார்னு சொன்னார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நாம் குடும்ப ஆட்சி நிர்வாகம் நடக்கும் என்று சொன்னால் குறைவில்லாமல் ஓடும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வீட்டுக்கு தலைவர் ஆண்டவராக இருப்பாராக. தேர் ஷுட் நாட் பி மேல் ஆர் ஃபீமேல். அங்கே ஆணாதிக்கம் செயல்படக்கூடாது, வீட்டில் பெண்ணாதிக்கம் செயல்படக்கூடாது. நான் யார் தெரிதா? உன் காலர் அங்கே தூக்காத, வீட்டில் வெளியே போய் தூக்கு, ரோட்டில் தூக்கு பாரு, அவங்க விடுவா 2 அறை. ஆணாதிக்கமோ பெண்ணாதிக்கமோ இல்லத்தில் செயல்படக்கூடாது. ஆண்டவர் ஆதிக்கம் செயல்படும் போது அங்கே அமைதி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சிறப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சீர் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழும்படியான ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை உண்டாயிருக்கும். இதைத்தான் ஆண்டு சொன்னார், கவலைப்படாதே, உன் வலிகளை, பாரங்களை, கஷ்டங்களை என் மீது சாத்தி வைத்து விடு. சொல்ல முடியுமா?
நேற்று ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பெண்ணு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா பஸ் ஸ்டாண்டில். பக்கத்தில் அவருடைய கணவர் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அந்த பெண்ணு அவர் தோல் மேலே சாந்திட்டா. கண்ணில் தண்ணி வந்துட்டு என்னை பார்த்துட்டே இருக்கேன். இந்த கணவன் ஒரு நல்ல கணவராக அந்த மனைவிக்கு ஒரு நல்ல ஆறுதலாக மாறுகிறார். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நடத்துறீங்க? உனக்கு இப்படி நடந்துச்சா டியூட்டியில்? நல்லதா, ரொம்ப நல்லது. ஏன்னா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தா நடந்திருக்கோம். ஆடா பாவிங்களா, நம்ம வீட்டில் நாம் என்ன பண்ணுறதில்ல, வி டோன்ட் கிவ் இல்லையா? நம்ம அடுத்தவங்களுக்கு ஆறுதலை தருவதில்லை. அதுக்கு பதிலாக இருக்கிற நிம்மதி கெட்டு விட்டுரும். வேதம் சொல்கிறது சகல விதமான ஆறுதலின் தெய்வம். அமைதி வாழ்க்கை கொடுக்க அவர் விரும்பப்புள்ளவராக இருக்கின்றார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52 55 22 55 22 ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அவர் உன்னை ஆதரிப்பார். எத்தனை பேர் நம்ம ஆதரவாக இருக்கோம் அடுத்தவங்களுக்கு? அவங்க தான் ஆண்டவர் பிள்ளைங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஆண்டு சொன்னார். சீஷர்மார்களை பார்த்து ஆண்டு சொன்னார், நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்றைக்கு? தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம், ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிருப்போம். ஆண்டவர் நம்முடைய கவலைகளை தீர்க்க மருந்தாக மாறுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் நம்முடைய உணவு முறையை நான் உன் போஷகர் என்று சொல்லுகின்றார். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். காக்காவை சொன்னார், சாலமோனை சொன்னார். ஆனால் இன்னொரு காரியத்தை, நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். எங்கே தூங்கணும், எங்கே இருக்கணும்? பைபிள் சொல்லுது, அவரவர் வாழ்வதற்கு குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். சொல்லுங்க, கைத்துக்கு சொல்லுங்க. நாம் எங்கே வாழணுன்றது அவருடைய பர்பெக்சுவல் பிளான். நாம் எங்கே வாழணும், எங்கே குடியிருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் வச்சிட்டார். ஆர்த்தி அருப்புமேட்டில் தான் இருக்குன்னு ஆண்டவர் திட்டம் பண்ணார்னா ஆக்னஸால் மாற்றவே முடியாது, நெடுஞ்செழியன் பிரதரால் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ராதிகா வெங்கடேஷ் கூட தான் வாழணும்னு திட்டம் போட்டார்னா மாமாவும் மாற்ற முடியாது, ஆண்டியும் மாற்ற, அத்தியும் மாற்ற முடியாது. நம்ம யாரு கூட வாழ வேண்டுவதும் அவர் திட்டம், எங்கே வாழ வேண்டும் என்பது ஆண்டோடைய திட்டம். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய உறைவிடமாக ஆண்டவர் விளம்புகின்றார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லார் பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 1 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதுக்கு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான்னு சொல்றார். எல்லாரும் என்ன பாருங்க, அவர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அழகு பார்க்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, எங்க வீடு இல்லையா, வாசல் இல்லையா? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. என் வீடு வாசல் எல்லாம் இயேசுனால தான் சொல்லுங்க. அல்லேலூயா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுறார். உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா சொன்னாரு? இப்ப எனக்கு வீடு கட்டணும் ஒரு எண்ணம் மனசுல வந்துச்சாப்பா, எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ள வந்தபடினாலே, தாவீதே நான் உனக்கு ஒரு இல்லத்தை கட்டி நான் அமைத்து கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். 127ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். 1 வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் குடியிரும்பாடு விருதா. நம்மளால குடியிருக்க முடியாது. நமக்காக ஒரு நல்ல இல்லத்தை ஆண்டவர் கட்டி கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். 122 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே எல்லாரும் எழுந்துக்கலாம், எல்லாரும் எழுந்துக்கலாம். எனக்கு சமாதானம் வேணும்னா, சுகம் வேணும்னா, நான் கவலையில்லாமல் வாழணும்னா, ஆரோக்கியமா வாழணும்னா, இந்த ஆண்டவரை தவிர வேற வழியே இல்லையா? உன்னை உணவு கொடுக்கிறார், உடுக்க உடை கொடுக்கிறார், உறங்க இருப்பிடம் தருகிறார்.
இவைகள் ஆண்டவருடைய அருட்கொடைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். அனைத்து உரிமைகளை கொடுக்கிற ஆண்டவர் அனைவருக்கும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொடுக்கிறார். ஏற்ற தாழ்வு இல்லாத ஆண்டவர். நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஓர வந்தனை செய்யாத ஆண்டவர், எல்லாருக்கும் சமமானவர். எல்லாருக்கும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தீர்க்க மட்டும் அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. பைபிள் சொல், விசுவாசியே பதறாதே, விசுவாசியே பதறாத, பதட்டம் அடையாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. இஸ்ரவேலே கேள், அவரே உன் கேடகும், அவரே உனக்கு துணையுமா இருக்கிறார். கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரை என் வேலை இடங்களில், என் காலேஜில், பணியிடங்களில் எனக்கு ப்ரெஷர் வரும்போது ஆண்டவரை, கஷ்டம் வரும்போது ஆண்டவரை, நெருக்கடி வரும்போது ஆண்டவரை, அதுலேருந்து விடுதலைப்பட ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்புறீங்களா? விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய மனக்குமுறல்களை அறிந்திருக்கின்றார், மன கிளேசங்களை அறிந்திருக்கிறார். வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், ரோட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், டியூட்டியில் பிரச்சனையாக இருக்கலாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்ல முடியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னார். மன கஷ்டங்களை ஒருவேளை மருத்துவங்கிட்ட சொல்லி நாம் தீர்க்க முடியாத குறைகளாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி நீ வா, கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி வா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா, காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காத்திடுவா, உன்னை கண்மணி போல் காத்திடுவா, கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டா, கலங்காதே கலங்காதே. மேக மனவலிகளோடு கூட, மன அழுத்தங்களோடு கூட, இதிலிருந்து ஆண்டவரே நான் எப்படி விடுபட முடியும் சாமி? கை கொடுப்பார் ஒருவரும் இல்லையே, என் மீது இரக்கம் காட்ட அன்பு காட்ட ஒருவரும் இல்லையே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். காகங்களை கவனித்து பாருங்கள் சொன்ன ஆண்டவர், பட்சிகளை கவனித்து பாருங்கள் சொன்ன ஆண்டவர், மலர்களை, வண்ண மலர்களை கவனித்து பாருங்கள் சொன்ன ஆண்டவர், எங்கள் கவனம் பக்கமாக திரும்ப நீர் அழைக்கிறீர் சுவாமி. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கின்ற பிரதான ஆசாரியராக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி எபிரேயரின் புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் சாமி. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற உம்மை நாங்கள் கவனித்து பார்க்கின்றோம். உமது அன்பு, தாழ்மை, இரக்கம், மனதுருக்கம் இவள் எங்கள் வாழ்வியலாக மாறட்டும் சாமி. அரக்ககுணம், மேட்டிமை, அருறை ஆண்டவரே பிறரை காயப்படுத்து குணம், இப்படிப்பட்ட ஆண்டவரே அநீதிகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கலைந்திருந்து உம்முடைய அமைதி வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பார்க்கவளெல்லாம் எங்கள் மூலமாக, எங்கள் வழியாக உம்முடைய நிம்மதியை பெற்றுக்கொள்ளட்டும் சாமி.
அநேகருக்கு நாங்களே ஒரு சவால்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. எங்கள் அன்புள்ள வார்த்தைகள், எங்கள் இரக்க குணம், எங்கள் தயாள குணம், எங்கள் தர்மம், எங்கள் தானம் ஆண்டவரை அநேகரை உருவாக்குற மக்களாக மாற்றட்டும் சாமி. எங்கெல்லாம் நாங்கள் குறைவுபட்டிருக்கின்றோமோ, சரிவடைந்திருக்கின்றோமோ, குறைவுகளை ஆண்டவர் சரி செய்வீராக. ஆண்டவரே, சரிவுகளை ஆண்டவர் சரி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் மேட்டுமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் மனமேட்டுமையான கோட்டைகள் எல்லாம் உடிந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுக்கென்று எங்கள் வாழ்க்கை அமைக்க கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். கலங்காதே என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, அன்றைக்கு மகதலேனா மரியாளை பார்த்து அழாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இங்கே இருக்கின்றார். கவலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இங்கே இருக்கின்றார். இப்பொழுதும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு கூட இங்கே வந்திருக்கார்களோ சாமி, மனதிலே வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகள், சிந்தனைகள், யோசனைகள், சொன்னால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்று அப்படிப்பட்ட ஆண்டவர் பயங்கள் சாமி. பயப்படாதே சிறுமந்தையே, முதலாவது இதனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் தேவைகள் என்ன என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு தருவார். பிலிப்பியர் 4:19 படி சுவாமி, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் குறைபட்டிருக்கார்களோ கர்த்தர் அந்த குறைவுகளெல்லாம் நிறைவு செய்கிறார். முத வேலைக்காரனாய் ஆண்டவரே, எஜமானின் வேலைக்காரனாக உடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு மன்றாடுகிற ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் அமைதியும் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடும் உடைப்பட்டதான சகல விசுவாச மக்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you. ஆண்டுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக.